Hi everyone, welcome to Madurai Food Studio. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டூடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு ஃபுட் ரிவ்யூ vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வரும்போதே நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண பாரம்பரியமான உள்ள பொருட்கள் எல்லாமே அவங்க ஷோகேஸ்க்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மெனூஸ் எல்லாத்தையுமே அவங்க டிவியில் ஷோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஸ்பெஷலோ அதை அவங்க போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க. நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறமா அவங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையுமே அவங்க டிஷ்ஷஸ்லாம் பண்ணி அதையும் அதுக்கு ஒரு நேம் போர்டு வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான்வெஜ் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த கடை உங்களுக்காக தான். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வெஜ்ஜில் சீரக சம்பாவில் சாப்பிட்ணும், எனக்கு பிரியாணி சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால நாங்கள் இன்றைக்கி தலப்பாக்கட்டி வந்திருக்கிறோம். நான்வெஜ்க்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளேஸு. பாருங்கள், அவங்களுடைய டிஷ்ஷஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதுக்கப்புறமா ஒரு பன்னீர் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். எனக்கு சீரக சம்பாவில் பன்னீர் பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி ஒரு பன்னீர் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறமா ஒரு கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க வச்சுருந்த பருப்பு பொடி, ஊறுகாய் இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறமா அந்த மீல்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய விளம்பரம் வச்சுருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணி அவங்க கொண்டு வர்றதுக்கு 10 to 20 மினிட்ஸ்னாலும் ஆகும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணது ஒர்த்து தான். ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. சீரக சம்பாவில் செஞ்ச பன்னீர் பிரியாணிக்கு வெஜ் லவர்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க குஸ்கா ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெஜ் பிரியாணி இருக்குது. இது 3 தாங்க அங்கே இருக்குது. நான்வெஜ்க்கு தான் நிறைய ஐட்டங்கள்ஸ் வச்சுருக்குறாங்க. உங்களுக்கும் சீரக சம்பாவில் அதுவும் வாழை இலை போட்டு ஒரு சீரக சம்பாவில் பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி விசிட் பண்ணலாம். டேஸ்ட் அந்தளவுக்கு வர்த்து தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு எங்கேயுமே இந்த மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காது சீரக சம்பாவில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஆர்டர் பண்ண மஞ்சூரியனோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மேனேஜர்ஸ்லாம் நம்மக்கிட்ட ரிவ்யூ கேட்குறாங்க. காரம் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் மார்த்தஹள்ளியில் இருக்கிற பை இன்டர்நேஷ்னல் ஷோரூம் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு நான் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா. வேறு ஏதோ ஃபுட் vlog போடணுன்னாலும் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம விசிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மதுரை ஃபுட் ஸ்டூடியோவில் ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய குக்கிங் வீடியோஸ் போடுறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா நந்தனா பேலஸ் போயிருக்கிறோம், மந்தி பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருந்ததுன்னா நீங்களும் நேராக விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல